ஹாப்பியா வாழ்ந்து அனுபவிக்கிற பிராப்தம் வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். ஏன்னா, இந்த கம்ஃபோர்ட் ஜோன் அப்படின்ற ஒரு வாழ்க்கை முறை வந்து நம்மளுடைய பாரம்பரியத்துல பெண்களுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கம்ஃபோர்ட் ஜோன்ல பொதுவா கம்யூனிகேஷன், மொபைல், டிவி இதெல்லாம் வராத வரையும் அது வேற மாரி இருந்தது. அனுபவங்கள தெரிந்துக்கிட்டு உலக வாழ்க்கைக்குரிய எல்லா சூழல்களையுமே பார்த்துக்கிட்டு ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் லைஃப் வாழ்றதுன்றது ஒரு பெண்ணுக்கு கட்டாயமா மன உளைச்சலை நிச்சயமாக ஏற்படுத்தும். இதுல கணவன், குழந்தைகள், உறவினர்கள் இவங்க எல்லாரையுமே வந்து சமாளிக்கிறது ரொம்ப ஒரு பெரிய கடினமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த கம்ஃபோர்ட் ஜோனுக்கு நான் எந்த கேரக்டர சொல்லுவேன்னா, கேது பகவான் அப்படின்னு சொல்லுவேன். இந்த கேது பகவான் தன்மையில இருக்கவங்க எப்போதுமே என்னன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பாங்க. உண்மைய பேசணும்னு நெனைப்பாங்க. பொய் ஒரு உறவு சொல்லிடுச்சு, ஏமாத்திடுச்சு அப்படின்னா, எப்போதுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அந்த உறவ திரும்பி பார்க்க மாட்டாங்க. அத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இளமை ஜாதக அமைப்புக்கு ஒரு கேது வலுவா இருக்குன்னா, அந்த வயது நபர்களோடு அந்த வாரிசுகள் என்ன பண்ணாதுன்னா, சேர்ந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்ல.